அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ம ஜெபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுது நமக்கு மகிழ்ச்சி தான், மன அமைதி தான், இல்லையா? அவர் நம்மோடு இருக்கும்போது எல்லாமே நன்மையாக தானே இருக்குது. நாம் அவரை விட்டு விலகும் போது தான் நமக்கு எல்லாமே எதிர்மறையாக இருக்கிறது. அப்போ நாம் அவரோடு இணைந்து நடக்கும்போது எவ்வளவு நன்மைகள் நாம் அனுபவிக்கிறோம். அதை மட்டும் நாம் சிந்தித்தோம் என்றால் அவரை விட்டு நாம் பிரியவே மாட்டோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் மீகா எழுதிய நூல் அதிகாரம் 6 இறை வார்த்தை 6-8 முடிய. ஆண்டவர் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகி அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுக்குட்டிகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய் போலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் போலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரா? என் குற்றத்தை அகட்ட என் தலைப்பிள்ளையும் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைப்பிடித்தலையும் இரக்கங்கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாட்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? பிரைஸ் தி லார்ட். முற்காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க? பாவம் செஞ்சால் அவங்க குழந்தைகளையே பிள்ளைங்களையே பலி கொடுத்துருக்காங்க அரசர்கள்லாம். ஆனால் இப்போ அது இல்லை. அந்த பாவம் போக்கும்படியாக யார் வந்தா? இயேசு நமக்கு வந்தார், இல்லையா? அதனால் நமக்கு எந்த இதை கொடுக்கணும்? பிள்ளைகளை கொடுக்கணுமா? ஆட்டை கொடுக்கணுமா? கடாயை கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்லை. நம்ம ஆன்மாவை கொடுக்க வேண்டும், குற்றமற்று இருக்க வேண்டும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? எதை செய்ய வேண்டும்? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? அப்போது தாழ்ச்சி, சமாதானம், விட்டு கொடுக்குற தன்மை, பொறுமை, பிரஸ்நேகம், இதை ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா நமக்காக பலியான இயேசு நம் பாவங்களை போக்கி உலகுக்கு வந்தவர், மனிதனாக வாழ்ந்தவர். மனிதர் என்னென்ன துன்பங்கள்லாம் படுறோமோ அந்த துன்பங்கள் அனைத்து ஒரு பட்டவர். அதனால்தான் பாவம் போக்கும் வழியாக யார் வருகிறார்? இயேசு வருகிறார். அப்போ இயேசுக்காக நம்ம எதையும் செய்யலாம் இல்லையா? அவர் நமக்கு நன்மை தானே செஞ்சுருக்கிறாரு இல்லையா? ஏனென்றால் அவர் நம்மளை நல்ல வழியில் படுத்தியிருக்கிறார். நம் மீது இரக்கம் கொண்டு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மளை தாங்கி பிடிக்கிறார். ஒவ்வொரு இடத்திலையும் நம்மளை தப்பிக்க வைக்கிறார். எந்த இடத்தில் நாம் மாட்டிக்கொள்வோமோ, அறியாத இடத்தில் போய் நாம் மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து நம்மளை தப்புவிக்கிறார். அப்போது ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிறார், இல்லையா? அப்படி பலப்படுத்துகிற தேவன் நம்மளோடு இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, இல்லையா? அப்போ நாம் ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன கொண்டு வரணும்? நம்ம ஆன்மாவை கொண்டு வரணும். நம் ஆன்மா தூய்மையானதாக இருக்க வேண்டும். அப்படி தூய்மையாக இருக்கும்போது தான் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். குற்றமற்ற பலி. நம் ஆன்மா குற்றமற்று இருக்கும்போது, பிறரையும் குற்றப்படுத்தாதவாறு நாமளும் குற்றமற்று இருக்கும்போது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நம் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பதற்காக தான் அவர் தன்னையே தகனப்பலியாக கல்வாரி பலியில் ஒப்பு கொடுக்கிறார், இல்லையா? அப்போ அந்த கல்வாரி பலி யாருக்காக? நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம் குற்றங்களுக்காக, நம் செயல்பாட்டுக்காக. இதை அனைத்தையும் நாம் நினைத்தோம் என்றால் நாம் ஒரு நொடி கூட தவறு செய்ய மாட்டோம் இல்லையா? ஏனென்றால் இறைவன் நம்மளோடு இருக்கிறார். நன்மையானதை நமக்கு செய்கிறார், நல்லதை நமக்கு செய்து தருகிறார், நல்ல வழியில் நம்மளை நடத்துகிறார் என்று நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சிந்திக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக நடக்கிறது. அந்த நிறைவை கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, ஆண்டவரே, நீருக்கு எங்களுக்கு பயம் ஏது ஆண்டவரே. நான் உங்களோடு கூட நீர் எங்கள் கரத்தை பிடித்திருக்கிற ஆண்டவரே. அதனால் உம்மோடு கூட நாங்கள் நடக்கிறோம். நீர் எதை சொன்னாலும் எங்களுக்கு நிறைவாக இருக்கும் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிறீர், வழி நடத்துகிறீர், பாதுகாக்கிறீர், பலப்படுத்துகிறீர், எங்களை தேற்றுகிறீர், திடப்படுத்துகிறீர், தாங்குகிறீர், எங்களை தப்புவிக்கிறீர், எங்களை ஏந்துகிறீர். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. அந்த பாதுகாப்பு தான் மேலானதாக இருக்கிறது. அதற்கு நாங்கள் கோடான கொடி நன்றி கூறும் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் எங்களை வழிநடத்தின தேவனே, இனியும் நீர் எங்களை வழிநடத்துவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் பேரில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.